ஹே எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு லிவிங் அண்ட் வின்னிங். நான் பூபதி. ஒருத்தரை அட்ராக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அது அப்படி இல்லை, ரொம்பவே ஈஸி. எதையுமே சரியான முறையில் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்து கரெக்டாக பண்ணணும் அப்படின்னா எல்லாமே சாத்தியம்தான். சரியா? நீங்கள் நினைக்கலாம் ஒருத்தங்களை அட்ராக்ட் பண்ணுறதுங்கிறது முடியாத காரியம் அப்படின்னு. அப்படி கிடையாது. இருக்கலாம். அதாவது ஒருத்தங்களை அட்ராக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டமே அப்படிங்கிறத தவிர முடியாது அப்படின்னு கிடையவே கிடையாது. எல்லாமே சாத்தியம்தான். சரியா? இந்த உலகத்தில் முயற்சி பண்ணனா முடியாதது அப்படின்னு எதுவுமே கிடையாது. முயற்சி திருவினையாக்கும் அப்படின்னு நிறைய பழமொழிகள் இருக்குது. முயற்சினால் கடவுளினால் ஆகாதெனினும் முயற்சி தன் வழி கூறி தரும் அப்படின்னு அதாவது திருக்குறளும் இருக்குது. சரியா? இந்த மாதிரி முயற்சிக்கு நிறைய விஷயங்களை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். திருக்குறளில் ஒன்று ரெண்டு நான் தப்பாக கூட சொல்லியிருக்கலாம், பட் உங்களுக்கு அர்த்தம் புரியுது இல்லை, அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம். நான் வீரனே கொஞ்சம் முழுமையாக அடையாத மாதிரி தான் சொன்னேன். சரியா? ஏன்னா அப்போ தான் நீங்கள் ஒரு விஷயத்த உத்து கவனிப்பீங்க. நல்லா புரிச்சுக்கோங்க. எந்த ஒரு விஷயத்தையும் சரியாக பண்ணலை, சரியாக இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை தான் மனசு ரொம்ப கவனிக்கும். இப்போ சிம்பிளா நீங்க ஒரு விஷயத்த பண்ணும்போது குரக்கு பொம்மையை நினைக்காதீங்க அப்படின்னு பல வீடியோக்கள்ல பல பேர் சொல்லியிருப்பாங்க. மனசு ஒண்ணு அதுதான் நினைக்கும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது உண்மைதான். அந்த மாதிரி நாம எதுல தப்பு பண்றோமோ அதுதான் மனசு ரொம்ப உத்து கவனிக்குது. இந்த மாதிரி எதை நம்ம வேண்டான்னு நினைக்கிறோமோ, எதை செய்யக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோமோ அதை தான் இந்த மனசு முழுமையா செய்யும். சரியா? யோசிக்க கூடாதுன்னா அதை தான் யோசிக்கும், செய்யக்கூடாது அப்படின்னா அதை தான் செய்யும். இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போகலாம். சரியா? நீங்கள் உடனே திருக்குறளே தப்பாக சொல்லிட்டீங்க அப்படின்னு 4 பேர் கமெண்ட்ல அடிக்காதீங்க. ஓகே? நான் அது முழுமை பெறாமல் தான் நான் சொன்னேன். சரி, இருக்கட்டும். இப்போ விஷயத்துக்கு வருவோம். சில விஷயங்கள், அதாவது ஒரு நபரை அட்ராக்ட் பண்ணணும், ஒரு மனிதரை அட்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கும்போது அது இன்னொரு உயிரை நீங்கள் அட்ராக்ட் பண்ணுறீங்க. உங்களுக்கு எப்படி என்ன சொல்கிறது, உங்களுக்கு ஒரு சந்தோஷமான எதிர்பார்ப்புகள் இருக்கோ, உங்களுக்கு ஒரு தேவைகள் இருக்கோ, அதாவது ஓப்பனாக தெளிவாக சொல்ல போனால் எனக்கு இந்த மாதிரி ஒரு பர்சன் வேணும், எனக்கு இந்த மாதிரி லைஃப்பில் இருக்கணும், இந்த மாதிரிலாம் நம்மளை பார்த்துக்கணும் அப்படின்னு சொந்த ஆசைகள், சொந்த விருப்பங்கள் இருக்கோ, அதே மாதிரி நீங்கள் அட்ராக்ட் பண்ணக்கூடிய அந்த நபருக்கும் விருப்பங்கள், ஆசைகள் எல்லாம் இருக்குது. அது எல்லாமே ஒரு ஒத்திசைவில் உங்களோட எதிர்பார்ப்புகள், உங்களோட அலைவரிசைக்கு தகுந்த மாதிரி இருக்கும்போது அந்த மாதிரியான ஒரு நபர் உங்கள் லைஃப்பில் வருவாங்க. அது உங்ககிட்டேருந்து ஏற்கனவே பிரிஞ்சு போயிருக்கலாம், இல்லைன்னா புதுசாக உங்களுக்கு கிடைக்கலாம். அதாவது நீங்கள் சிங்கிளாக இருக்கீங்க, நான் எந்த லவ் பண்ணல, எந்த மேரேஜ் ஒன்றும் பண்ணல, நான் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போகணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா உங்களோட எதிர்பார்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து, அதாவது எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு நபர் கிடைப்பாங்க. சில பேர் வாழ்க்கையில் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்து அடிபட்டு கஷ்டப்பட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா என்னோட லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு நபர் இருந்தாங்க அப்படின்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அதாவது என்னை பார்த்துக்கிற மாதிரி, எனக்கு அன்பு காட்டுற மாதிரி, எனக்கு சந்தோஷத்தை எப்போவுமே கொடுக்குற மாதிரியான ஒரு நபர் இருந்தாங்க அப்படின்னா நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைவேன் அப்படின்னு திங்க் பண்ணிடுவாங்க. ஆனால் அதை விட்டுருவாங்க, நினச்சிட்டு விட்டுட்டு போயிடுவாங்க, அதை மறந்து கூட போயிடுவாங்க. ஆனால் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு அதிசயம் மாதிரி அவங்க லைஃப்பில் அதே மாதிரி ஒரு பர்சன் கிடைப்பாங்க. இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. அதே மாதிரி அந்த கிடைச்ச நபர் திரும்பவும் அவங்க லைஃப்லேருந்து போயிடுவாங்க. அது ஏன் அப்படின்னு தெரியாமல் நிறைய பேர் புலம்புறாங்க. சரியா? என்கிட்ட இன்னைக்கு இப்போலாம் என்கிட்ட பேசக்கூடிய நிறைய கால் என்னோட ரிலேஷன்ஷிப்பு நான் நல்லா போயிட்டு இருந்துச்சு, நான் எதிர்பார்த்த நபர் எனக்கு கிடைச்சாங்க, ஆனால் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, அது ஏன்னு தெரியல, அவங்க திரும்பி வருவாங்களா அப்படின்னும் தெரியல அப்படின்னு நிறைய பேர், ஒருத்தவங்க 2 பேர் இல்லை, நிறைய பேர். இது ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்பெசிஃபிக்காக நம்ம சொல்லலை. இது நிறைய பேர் டைரெக்டாகவும் சொல்கிறாங்க, இன்டைரக்டாகவும் அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. சரியா? என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணலாம். ஓகே? நம்ம சேனலில் உங்கள் பர்மிஷனோட போடலாம். அதுக்கப்புறமா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நபர் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கும்போது உங்களோட சூழ்நிலைகள் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது நிறைய தடைகள் வரலாம், நிறைய தடங்கள், நிறைய சோதனைகள், இந்த மாதிரிலாம் வரும், நிறைய கஷ்டங்கள் வரும். அதாவது அந்த பர்சன் உங்களுக்கு உண்மையிலேயே வேணுமா அப்படின்னு சோதிக்கிறதுக்காக.
உண்மையிலேயே உங்களுக்கு வேணும் அப்படின்னா முழுமையாக அதோட நம்பிக்கையோடு இருப்பீங்க. இல்லைனா உங்கள் நம்பிக்கை பாதியிலேயே வந்து கலைஞ்சு போயிடும், ஒரு அவநம்பிக்கை வந்துடும். எப்படி அப்படின்னா, உங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் சோகங்கள் வந்துட்டு வரும்போது, அழுகை இந்த மாதிரிலாம் வரும்போது ஒரு கட்டத்தில் இந்த நபர் வந்து நமக்கு கிடைப்பாங்களா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இல்லாத தன்மையே வந்துடும். அந்த அளவுக்கு சோதனைகள் வரும். இதையெல்லாம் தாண்டி எனக்கு வந்து அந்த நபர் கிடைப்பாங்க, நான் எனக்கு வேண்டிய வேலை கிடைக்கும், நான் எதிர்பார்த்த வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னு முழுமையாக இருக்கும்போது மட்டும்தான் இது வந்து யார் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி நடக்குன்னா, ஈஸியாக ஒருத்தவங்களுக்கு எல்லா விஷயமும் கிடைக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இதை உணர மாட்டாங்க. ஆனால் ஒரு விஷயத்த கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் அடைகிறாங்க அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க, எனக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க் ஆகிறதே இல்லை, என்னோட சொந்த முயற்சியில் தான் இது நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைனா எனக்கு எப்பயாவது ஒரு தடவை ஏதாவது ஒரு விஷயத்துல தான் நடக்குது, ஆனால் நான் எதிர்பார்த்த விஷயத்தில் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் ஏன் அப்படின்னா, நிறைய உங்களுக்கு ஒரு விஷயத்த கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் நிறைய சோதனைகள், தடங்கள், கஷ்டங்கள் எல்லாம் இருக்கும். தடங்கள்லாம் அதையெல்லாம் தாண்டி நம்ம வரும்போது மட்டும்தான் நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள் நம்மளால் அடைய முடியும். ஓகேவா? நம்ம அந்த கஷ்டம் சோதனைகள்லாம் சோகங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, நமக்கு அந்த பொருள் கிடைக்காதோ, இனிமேல் கிடைக்கவே கிடைக்காது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு நிலைக்கு தள்ளிடும். அந்த அளவுக்கு நம்மளோட சோதனைகள் இருக்கும். இதையெல்லாம் தாண்டி நமக்கு வந்து அதுதான் வேணும் அப்படின்னு விடாப்படியாக உறுதியாக நிற்கிறீங்க அப்படின்னா, அப்போதான் நீங்கள் எதிர்பார்த்த அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். சரியா? ஸோ இப்போ வந்து நான் டிப்ரெஷனில் இருக்கேன், அழுகையாக வருது, எனக்கு சோகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களோட கஷ்டங்கள், வருத்தங்கள், வேதனைகள் எல்லாமே வந்துட்டு அந்த அழுகையில் வெளியே போயிடுது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்மக்கிட்ட 3 மனசு இருக்குன்னு. மேல் மனம், நடுமனம், ஆழ்மனம் அப்படின்னு. நீங்கள் ஆழ் மனதில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே வந்து நடக்கும். அது நல்லதோ கெட்டதோ. ஆனால் மேல் மனத்தில் நம்ம அன்றாடம் லைஃப்பில் நம்ம இயங்கிக்கிட்டு இருக்கோம்ல, அதுதான் வந்து மேல் மனம். ஒரு விஷயத்த செய்யணும், அந்த பணம் கொடுக்கணும், இது எழுதணும் அப்படின்னு ஞாபகம் வச்சு அதை செஞ்சு முடிச்சுட்டு அப்பப்போ மறந்துடும்ல, அதுதான் மேல் மனம். இந்த நடுமனம் அப்படிங்கிறது 10 நாளைக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும், 4 நாளைக்கு முன்னாடி என்ன செய்யணும், நேற்று என்ன பண்ணணும், இந்த மாதிரி நம்ம ஒரு கெப்பாசிட்டி அதாவது ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அழிச்சிடுறோம்ல, அதுதான் வந்து நடுமனம். அந்த ஆழ்மனம் அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளோட வலி, வேதனை, கஷ்டம், சோகம், சந்தோஷம் இது எல்லா விஷயத்தையுமே வந்துட்டு பதிவு பண்ணி வைக்கிறது. அதாவது நல்லதோ கெட்டதோ இது எல்லாத்தையுமே பதிவு பண்ணி வைக்கிறது தான் இந்த ஆழ்மனம் அப்படிங்கிறது. இந்த ஆழ்மனம் வந்து நல்ல விஷயத்தை பதிவு பண்ணிட்டீங்கன்னா, இன்னொரு பவர் என்ன அப்படின்னா, இந்த ஆழ் மனசு நல்லது பதிவு பண்ணிட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா, இந்த ஆழ் மனசில் என்ன இருக்கோ அது வந்து எதிர்காலத்தில் நடக்கும் அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த ஈர்ப்பு விதி அப்படிங்கிறது. ஸோ இந்த ஆழ் மனசு வந்து நீங்கள் வந்து நல்ல விஷயங்களை மட்டுமே நிரப்புங்க. உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே உங்கள் லைஃப்பில் கிடைக்கும். நீங்கள் ஒரு நபரை அட்ராக்ட் பண்ண முடியலையே, ஒரு ரிலேஷன்ஷிப்பை உருவாக்க முடியலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. நீங்கள் சிங்கிளாக இருக்கும்போது நீங்கள் எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருந்து, நான் ஒரு லைஃப் பார்ட்னர் வந்தால் நான் ஏற்றுப்பேன், எனக்கு இந்த மாதிரி பர்சன் வந்தால் கிடைச்சா பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் இருந்தீங்களோ, அதே மாதிரி இன்னைக்கு நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தால் கூட அதே மாதிரியான எண்ணத்தை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. அதாவது சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா, உங்கள் கஷ்டங்கள் சோகங்கள் எல்லாத்தையும் முடிஞ்ச வரைக்கும் மறக்க ட்ரை பண்ணுங்கள். நல்லதை வந்துட்டு உள்ளே கொண்டு வந்தால் மட்டும்தான் உங்களோட வாழ்க்கை நல்லாயிருக்கும். அதாவது ஒரு காட்டில் ஒரு நிலத்தில் ஒரு வெள்ளாமை முடிஞ்ச உடனே ஒரு பயிரை அதை விளைய வச்சு முடித்த உடனே அதை சுத்தமாக அங்கேருந்து எடுத்து எல்லாம் நிலத்தை வந்து சுத்தம் பண்ணிவிட்டு அடுத்த பயிர் போடுறதுக்கான விளைநிலையமாக பக்குவமாக மாற்றினதுக்கு அப்புறம் தான் அந்த புது பயிரை போட முடியும். அதை விட்டுட்டு விளைஞ்சி முடிஞ்சிருச்சு, நான் அதை வந்து அப்படியே வச்சுருப்பேன், அதை பார்த்துட்டு இருப்பேன், அந்த நெல் பயிரெல்லாம் விளைஞ்சி முடிஞ்ச நெல் பயிரை அப்படியே வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா புது நெல் பயிரை வந்து போட முடியாது. ஒரு நல்ல அமோகமான அந்த விளைச்சலோ ஒரு புது தானியத்தையோ வந்து எடுக்க முடியாது. ஸோ அது மாதிரி தான் உங்கள் மனசை பழைய விஷயங்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு உங்கள் மனசை பக்குவப்படுத்துங்க. புது விஷயத்தால் நிரப்புங்க. உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். நம்ம சேனலில் வீடியோக்குள்ளே பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அதே மாதிரி என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உடனே நீங்கள் கால் பண்ணாமல் நம்ம வீடியோ சேனலில் இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸும் பார்த்துட்டு உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இருக்குது அப்படின்னா மட்டும் நீங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், ஸ்டோரி சென்ட் பண்ணுங்கள். அது போக உங்களுக்கு கிளாஸஸ் ஏதாவது வேணும் அப்படின்னாலும் நீங்கள் அதுக்கு கான்டாக்ட் பண்ணலாம். ரொம்ப நன்றி. அதாவது ஃபஸ்ட்டு மெசேஜ் பண்ணுங்கள். சப்போஸ் ஒரு சில டைம் வந்து கால் எடுக்காது. ஓகேவா? ரொம்ப நன்றி. வணக்கம்.